அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18வது மக்களவையின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கு நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் நாளை மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தற்பொழுது ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் 18வது மக்களவையின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சபாநாயகராக போட்டியிட ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் 18வது மக்களவையின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 18வது மக்களவையின் சபாநாயகருக்கான தேர்தல் நாளைய தினம் காலை 11 மணிக்கு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.